பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலை சரியாக 10 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 Kings chapter 6 verse 16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். எலிசா வந்து வேலைக்காரன் சொல்கிறாரு, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நீங்கள் விசுவாசிங்க, உங்கள் கூட இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உங்கள் கூட நீங்கள் என்ன பிரச்சனை இல்லை, என்ன போராட்டத்தில் இங்கே இருக்கலாம், ஆனால் இந்த காலவேளையில் நம்புங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறவருடைய சேனை உங்கள் கூடவே இருக்கிறது. ஆமென். எதை குறித்து பயப்படாதீங்க. பெரிய பிரச்சனைகள், பெரிய போராட்டங்கள் மழை போல் நிற்கலாம், ஒரு எரிகோ மதில் மாதிரி இருக்கலாம், ஆனால் இந்த காலவேளையில் விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அதனால் நிச்சயமாக நான் பயப்பட மாட்டேன். அந்த காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் முடிப்பார். நம்புங்க, உங்கள் கூட கர்த்தர் இருந்து உங்களை வெற்றியை சிறக்க பண்ணுவார். நம்மெல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீர் கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்களில் இந்த பிள்ளைகள் போய் கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த கால வேளையில் நீர் அவர்களோடு கூட இருந்து அதிலிருந்து எல்லாவற்றிலும் இந்த கர்த்தாவே நீர் அவர்களை விடுதலை ஆக்குகிற தேவன். அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மையான காரியங்களை கர்த்தாவே நீர் இந்த நாளில் செய்வனமாக ஜெபிக்கிறேன். அன்றைய எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போவதாக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த கர்த்தாவே ஆயுதம் வாய்க்காதே போகட்டும். இந்த நாளில் இந்த பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர் என்பதை எல்லாரும் பார்க்கத்தக்கதாக நீர் உதவி செய்வனமாக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. விசேஷமாய் கர்த்தாவே, வேலைக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் அவர்களோடு இருக்கிறது எல்லாரும் பார்க்கட்டும். இதனால் எக்ஸாம் போகிற எல்லா பிள்ளைகளும் நல்ல ஞானம், நல்ல சுக பலனை கொடுங்க. நன்றாக எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. இந்த தேவன் தாமே ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஞானத்தை கொடுத்தாண்டவரே, படித்த காரில் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்து எல்லாம் நேர்த்தியாக எழுத உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய கரம் ஒவ்வொரு பாதுகாத்து கொள்ளட்டும். ஒவ்வொரு தேவையில எல்லாம் சந்திங்கப்பா. அந்த கிச்சன் பகுதி ஆசீர்வதிங்க. அதில் கத்த ஒரு குறைவு இருக்கக்கூடாது. நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. யார் வீட்டில் ஆண்டவர் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. யாரும் இன்றைக்கி பசியாக இருக்கக்கூடாது. என் தேவன் தாம் எல்லாரும் ஆகாரத்தில் திருப்தியாக்குவிடுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கத்த, இதனால் பர்த்டே, வெட்டிங் அனுசரி கொண்டாட எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. நீர் அவர்களோடு இருப்பதற்காய் நன்றி. அவர்களுடைய வாழ்க்கையில் கத்த இந்த புதிய ஆண்டில் புதிய கிருபைகளை கொடுத்தாண்டவரே, அவளை மேல் மேலே நீர் உயர்த்த வேணுமா ஜெபிக்கிறேன். பிரசவத்துக்காய் போகிற பிள்ளை சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். ஆண்டவரே கத்த, கர்ப்ப தடைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். திருமண தடைகள் எல்லாம் மறையட்டும். எல்லா வீட்டில் இருக்கிற குட்டியின் ஆவிகள் ஆண்டவர் இப்பொழுதே மறைந்து போகட்டும். எந்தெந்த வீட்டில் இருக்கிறது எல்லாம் மறையட்டும் அப்பா. ஆண்டவர் ரட்சிக்கப்படாதபடி இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு தொடுவீராக. அவள் சத்தியத்தை கேட்கவும் அந்த இருத கடினமான இருதயத்தில் கிரியை செய்யுங்கப்பா. அது சதையான இருதயமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, குடும்ப சமாதான கேடுகள் எல்லாம் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாய் வாழட்டும். ஆண்டவரே கத்தா, எந்த வீட்டில் மரணம் இருக்கக்கூடாது. எல்லா வீடுகளை கத்த பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல சுகத்தை கட்டளையிடுங்க. நீடி ஆயிலை கட்டளையிடுங்க. வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சால்வேஷன் டிவி ஆசீர்வதிங்க. எத்த திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே கத்த, சுவிசேஷ பணியாட எல்லா தேவைகளையும் சந்திங்க. திருச்சபை கட்டுவதற்கான தேவைகளை நீ சந்திக்க விடுமா ஜெபிக்கிறேன். சீக்கிரத்தில் எல்லா சாங்ஷனாக உதவி செய்யுங்க. ஃபவுண்டேஷன் போட்டுக்கிற தாவ எல்லா காரியங்களுக்கு அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அதனுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க விடுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. அநேகரை எழுப்புங்கப்பா. இந்த ஊழியத்துக்கு, இந்த சபை கட்டுகிற பணிக்கு அநேகரை எழுப்ப வேணுமா ஜெபிக்கிறேன். யார் மனதில் கிரியை செய்கிற அவர்களை தட்டி எழுப்ப வேணுமா ஜெபிக்கிறேன். அநேகர் உற்சாகமாக தாங்க உதவி செய்யுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, நீரே கூட வந்து வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா. நன்மையினால் திருப்தியாக்குங்க. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்று நடக்கிற உபவாச ஜெபத்தில் வந்து பங்கு பெறுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you.